கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்பலாம். 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனிதன் 3 பகுதிகளை உடையவனாயிருக்கிறான்: ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் வெறும் சரீரம் கிடையாது, மனிதன் வெறும் ஆத்துமா, எண்ணங்கள் கிடையாது, மைண்ட் கிடையாது. மனிதன் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆவி மனிதனாயிருக்கிறான். மனிதன் ஒரு ஆவி மனிதன். அந்த ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவும் ஆவியும் சேர்ந்து இந்த சரீரம் என்கிற கூட்டுக்குள்ளே தற்காலிகமாக வாசமாயிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கு, நாம யார் என்பதை நாம் புரியதான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு ஜெயம், ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம், ஒரு பெருக்கம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதனாலதான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆவியை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவியிலே 3 காரியங்களை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். நம்ம ஆவிக்குள்ள இருக்கிறதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்றதுனால இதெல்லாம் உள்ள வரப்போறது இல்ல. இதெல்லாம் ஏற்கனவே உள்ள என்ன செய்யுது, இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? நம்பர் 1, இந்த ஆவியில தான் நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். The ability to have fellowship with God who is also spirit. அவரும் ஆவியாயிருக்கிறார். அவரும் ஆவியாயிருக்கிறதுனால மனுஷன் தன்னுடைய ஆவியில தான் அவரோடு என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும். இந்த சரீரத்துல தொடர்பு கொள்ள முடியாது. அவர் சரீரத்துல இல்ல. அதனால இந்த கையில தொட முடியாது. இந்த மாம்ச கண்ணுல தேவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மைண்ட்லயும் அவரை நம்ம பார்க்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய மைண்ட், பிகாஸ் God is not mind. God is not a body. God is not a mind. அவர் சரீரமும் கிடையாது, இந்த மனம் அந்த மைண்டும் கிடையாது. God is a spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். மனிதனும் அதனாலதான் ஆவியாக சிருஷ்டிக்கப்பட்டான். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மனிதன் ஒரு ஆவி மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து சரீரம் என்கிற வீட்டுக்குள்ளே தற்காலிகமாக குடியிருக்கிறார்கள். அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் என்னதான் இப்ப உட்கார்ந்து இருக்குது? உண்மையா கரெக்டா துல்லியமா சொல்லணும்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் என்னது? ஆவிகள் உட்கார்ந்து இருக்குது. பேசுறதும் யாரு? ஆவிதான் பேசுது. ஆவி இந்த சரீரத்தின் வழியாக என்ன செய்கிறது? பேசுகிறது. ஆவிகள் இந்த சரீர காதுகளின் வழியாக இந்த வார்த்தைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறது? கேட்டுக்கொண்டிருக்கிறது. சோ அதுதான் முதலாவது நான் சொன்னேன், ஐக்கியம் கொள்ளுகிற தன்மை, ஃபெல்லோஷிப். நம்பர் 2 என்னது? இரண்டாவது என்ன? இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்று சொன்னேன். மூன்றாவது உள்ளுணர்வுனா என்னன்னு சொன்னேன். இதெல்லாம் திரும்ப திரும்ப நான் கேட்கறது காரணம், நல்லா உள்ள பதியணும். இது இருதயத்தில் ஆழத்துல எழுதப்படணும். உள்ளுணர்வுனா என்ன? எந்த காரணமும் இல்லாம, எந்த காரியமும் இல்லாமல் ஒரு காரியத்தை தெரிகிறது, அறிகிறது. இட் இஸ் the knowledge of the spirit. Intuition is the knowledge of the spirit. அது ஆவியில அறிகிற ஒரு அறிவு, ஆவியில தெரிகிறது. இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன், எனக்கு என்னமோ தோணுச்சு, என்ன செஞ்சிருச்சு? அது தப்பா நடக்குது. நமக்கு தோன்றதெல்லாம் தப்பு தான் நடக்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா விழுந்து போன உலகத்துல நம்ம இருக்கு, விழுந்து போன மனிதனுடைய ஆவி. அதனாலதான் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. நமக்கு இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி தோணும், என்ன வரணும்னா, இப்போ இந்த மாதிரி நல்லது நடக்கும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. இந்த அற்புதம் நடக்கும்னு
நினைச்சேன், நடந்துருச்சு. இந்த நன்மை எனக்கு உண்டாகும் நினைச்சேன், உண்டாயிருச்சு. இந்த நன்மை என் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வரும் நினைச்சேன், என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அப்படிப்பட்ட உள்ளுணர்வினால் கர்த்தர் உங்களுடைய உள்ளுணர்வுகளை மாற்றுவாராக. அது மாற்றப்படும் போது அநேக அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள், அநேக நன்மைகளை உங்க வாழ்க்கையில். இயேசுவின் நாமத்துல அவருடைய ஊழியக்காரனா நின்று சொல்றேன், எனக்கு இப்போ ஒரு உள்ளுணர்வு பேசுது. உண்மையா எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, இங்க இருக்கிற அநேகருக்கு நன்மை வரப்போகுதுன்னு சொல்லுது. நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொன்னு, அநேகர் தீமைகளை இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில தீமைகளை ஆவியானவர் சொல்றாரு, அந்த தீமையவே நான் நன்மையா மாற பண்ண போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த தீமையவே நன்மையா. யோசேப்பு சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, உங்க தீமைய தேவனோ கர்த்தரோ அந்த தீமைய என்னவா மாற பண்ணினார், நன்மையா. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த காலை நேரத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளையே கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். தீமையவே நன்மையா மாற பண்ணுவார். எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும். கர்த்தர் அதை நடத்துவார். ஆமென். சோ அதான் உள்ளுணர்வு. அதான் உள்ளுணர்வு. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நினைச்சேன், அதுக்கு காரணம்லாம் கிடையாது. we cannot give any reason to that. என்ன காரணம், எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்பாங்க சில நேரம். எதை வச்சு சொல்றீங்க இப்படி நடக்கும், அதான் தெரியாத. எதை வச்சு சொல்றோம்னு எங்களுக்கு என்ன தெரியும், அது தெரியாம சொல்றதுதான் உள்ளுணர்வு. அதான் இன்ட்யூஷன், அதான் உள்ளுணர்வு. மூணாவது ஒன்ன சொன்னேன், என்னது, மனசாட்சி. அதை பற்றி நமக்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லை, ஆனால் அதை பற்றி நம்ம வருகிற நாட்களில் பேச போகிறோம். மனசாட்சி, நம்முடைய மனசு நமக்கு சொல்லுகிற சாட்சி, நம்மளை பற்றி சொல்கிற சாட்சி, எது சரி எது தப்புன்னு நமக்கு சொல்கிறது, அதான் என்னது, மனசாட்சி. இப்போ இந்த 3 காரியங்கள் இருக்குது இல்லையா, இந்த 3ம் வேறு வேறான செயல்களை செய்கிறதாக இருந்தாலும், இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க, இன்னைக்கு இதை கவனிக்கணும். இந்த 3ம் வேறு வேறான செயல்களை செய்கிறதா இருந்தாலும், இது 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வழங்குதா உங்களுக்கு? மனசாட்சிக்கு ஐக்கியத்தின் உதவி தேவை, ஐக்கியத்துக்கு உள்ளுணர்வின் உதவி தேவை. வழங்குதா உங்களுக்கு? உள்ளுணர்வுக்கு ஐக்கியத்தின் உதவி தேவை. இப்படி ஒன்றோடு ஒன்று, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது, ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. இந்த 3ம், இந்த 3க்கும் வெவ்வேறு செயல்பாடுகள் இருக்கிறது, 3க்கும் வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது. ஆனால் 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறது. அப்போ கடந்த வாரம் எதை பற்றி பேசினேன் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இந்த உள்ளுணர்விலே நமக்கு உண்டாகிற அறிவு என்ன அறிவுன்னா, வெளிப்பாட்டு அறிவு. இந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு கிடைக்க விடாம தடுக்கிற இன்னொரு அறிவு இருக்குது. இதை உள்ள வரவிடாம தடுக்கிறதுக்கு இன்னொரு அறிவு இருக்குது. என்னது அது? சென்ஸ் நாலேஜ், புலன் அறிவு. அது இந்த மாம்ச கண்ணில் எதை பார்க்கிறோமோ, மாம்ச காதுல எதை கேட்கிறோமோ, இது இந்த எதை உணர்றோமோ, இதன் அடிப்படையிலேயே நம்ம காலமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, இதுதான் என்ன அறிவு? புலன் அறிவு. இதுக்கு உதாரணம்லாம் உங்களுக்கு காமிச்சேன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரே அறிவு என்ன அறிவுதான்? வெளிப்பாட்டு அறிவு தான் இருந்தது. அந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்ததுனாலதான் தேவனோடு நல்ல தொடர்பு கொள்ள முடிந்தது, ஐக்கியம் கொள்ள முடிந்தது, அவரோடு உறவாட முடிந்தது. நல்ல கவனிங்க, இப்ப இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். இந்த உள்ளுணர்வு அல்லது வெளிப்பாட்டு அறிவு யாருக்கு இருக்குதோ அவர்கள்தான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும், உண்மையாய் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். வழங்குதா உங்களுக்கு? அதனாலதான் நான் சொன்னேன், இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வெளிப்பாட்டு அறிவு அந்த உள்ளுணர்விலே யாருக்கு விழுகிறதோ, தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை குறித்து, தேவனுடைய கிருபையை குறித்து, இதெல்லாம் இந்த வெளிப்பாட்டு அறிவுல யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் தேவனோடு நெருக்கமா என்ன செய்ய முடியும்? ஐக்கியம் கொள்ள முடியும். வெளிப்பாட்டு அறிவு இல்லாமல்
ஐக்கியம் கொள்ள முயலுகிறவர்கள் அவர்கள் மத சடங்கை நிறைவேற்றுவார்கள். அது வெறும் மதம், அது வெறும் ரிலிஜியஸ் டியூட்டி. விளங்குதா உங்களுக்கு? சோ வெளிப்பாட்டு அறிவோடு கர்த்தரை நெருங்க. இதுதான் ஆதாம் ஏவாளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு புலனறிவுன்னு இருந்தது, கண்ணு தெரிஞ்சது, காது கேட்டுச்சு, எல்லாம் இருந்தது. ஆனா அவர்கள் எதுல இயங்குனாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையை எதுல நடத்தினாங்கன்னா இந்த புலனறிவுல நடத்தல. புலனறிவுன்னு இருந்தது, ஆனா புலனறிவுல நடத்தல. எதுல நடத்தினார்கள்? அந்த வெளிப்பாட்டு அறிவில நடத்தினார்கள். எப்போ பாவம் செஞ்சாங்களோ, எப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை மீறினாங்களோ, அப்போ வேதம் சொல்லுகிறது பயங்கரமான வார்த்தை. அது என்ன வார்த்தைனா, அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எந்த கண்ணு திறக்கப்பட்டது? அந்த புலனறிவின் கண்கள். அது திறக்கப்பட்ட உடனே இந்த உள்ளுணர்வின் கண்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது? மூடப்பட்டு விட்டது. இப்போ மனுஷன் தேவனோடு என்ன செய்ய முடியல? ஐக்கியம் கொள்ள முடியல. ரொம்ப முக்கியமான சத்தியம். Man is not able to have fellowship with God. ஏன்னா கடவுளை பற்றி இவனுக்கு என்ன இல்லை? இப்போ வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாட்டு அறிவு இல்லை. ரொம்ப 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 முக்கியம். சோ தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும், தேவனோடு உறவு கொள்ளணும்னா நம்ம எல்லாருக்கும் அந்த வெளிப்பாட்டின் கண்களை கர்த்தர் திறந்து விடணும். நான் போன வாரம் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன். உங்க எல்லாருக்கும் அந்த கண்ணை கர்த்தர் ஏற்கனவே திறந்து விட்டுருக்கிறார். அதை திறந்து விட்டதுனாலதான் இயேசுவையே நம்ம என்ன செஞ்சோம்? ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதே இந்த மாம்ச கண்ணில் எதையுமே பார்க்கலையே, இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம எதையுமே உணரலையே, எதையுமே பார்க்கல, எதையுமே நம்ம கல்வாரியை இந்த கண்ணில் பார்க்கல, சிலுவையை இந்த கண்ணில் பார்க்கல, அவர் ரத்தம் சிந்தல் இந்த கண்ணில் பார்க்கல. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். எனக்காகத்தான் அவர் மரித்தார், எனக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றதுனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தடவை கண்ணை திறந்துட்டாருன்னா இனி ஜீவகாலமெல்லாம் கண்ணை திறக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா அவர்கள் உள்ள நம்ம அந்த உள்ள இருக்கிற அந்த வெளிப்பாட்டு அறிவுக்கு நம்ம என்ன கொடுக்கறது இல்லை. எதுலயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? புலனறிவிலேயே வாழ்ந்து பழகிட்டோம். உள்ள இருக்கிற இந்த கண்ணை பற்றி நம்ம அதிகமா சிந்திக்கல. ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தின் மூலமாக அந்த கண்ணை குறித்து கொஞ்சம் யோசிக்கவும், அந்த வெளிப்பாட்டு அறிவை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வெளிப்பாட்டு அறிவில் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் இன்னைக்கும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட உண்மையா கேட்கிறேன், ஆண்டவரே நான் கம்ப்ளீட்டா எதுலயே இருக்க விரும்புறேன், என்னை வெளிப்பாட்டு அறிவிலே வச்சிருங்க ஆண்டவரே. என் கண்ணை பிரகாசமாக்கிக்கிட்டே இருங்க, மனக்கண்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க. அதான் ஜெபம், அதான் பவுலுடைய ஜெபம், அற்புதமான ஜெபம். போன வாரம் வாஸ்தவமா அந்த ஜெபத்தை எபேசியர் திருப்புங்க, மறுபடி வாசிப்போம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை. பாஸ்டர் விசுவாசிகளுக்காக பண்ற ஜெபத்தை பாருங்க. இந்த நவம்பர் முழுவதும் டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். டெய்லி ஜெபம் பண்ண போறேன். இங்க வந்து ஜெபம் பண்ண போறேன். இந்த ஜெபத்தை தான் பிரதானமா பண்ண போறேன். இங்க வர்ற அத்தனை பேருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. ஒருத்தர் விடாம கர்த்தர் அந்த பிரகாசமுள்ள கண்ணை கட்டளையிட போகிறார். ஆமென். நம்ம பணத்தையும் சொத்தையும் கேட்கலையே, அவர் எழுதி வச்சிருக்கிறத தானே கேட்கிறோம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். இப்போ புலனறிவு வெளியிலிருந்து வருவது,
புலனறிவு வெளியே இருந்து வருவது, வெளிப்பாட்டு அறிவு உள்ளே இருந்து வருவது. மறுபடி சொல்றேன், புலனறிவு வெளியே இருந்து வருவது, வெளிப்பாட்டு அறிவு உள்ளே இருந்து ஏற்படுவது. இப்ப உள்ள இருந்து எப்படி ஏற்படுது? உள்ள இருந்து எப்படி ஏற்படுது? நமக்குள்ள உள்ளதானே அவர் இருக்கிறாரு, நம்ம ஆவியில தானே அவர் இருக்கிறாரு. 2 வாரத்துக்கு முன்னால பார்த்தோம்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அவர் உள்ள இருக்கிறதுனால உள்ள இருந்து அவர் தான் அந்த அறிவை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த ரெவலேஷனை உள்ள இருந்து அவர் தான் கொடுக்கிறார். அவர் உள்ள இருந்து கொடுக்கும் போது இந்த வெளியே இருந்து வருது கிடைக்குது பாருங்க இன்ஃபர்மேஷன், வெளியே இருந்து நமக்கு வருது பாருங்க நாலேஜ். இத கொஞ்சம் கீழே அமுக்கிட்டு இத கொஞ்சம் மேல தூக்கி வச்சோம்னா இது உண்மையிலேயே மேல போயிடும். வெளியே இருந்து நமக்கு வருகிற இன்ஃபர்மேஷன்லாம் கீழே அமுங்கிடும், கீழே போயிடும். இதுக்கு உதாரணம் தான் போன வாரம் நான் காமிச்சேன். யாரை காமிச்சேன்? எலிசாவை காமிச்சேன். எலிசாவின் வேலைக்காரனுக்கு நாலேஜ் எங்க இருந்து வந்தது? வெளியே இருந்து தானே வந்தது. வெளியே பார்த்ததை வச்சுதான் அவனுக்கு வந்தது. நமக்கும் எல்லா நாலேஜும் எங்க இருந்து தான் வருது? சொல்லுங்க. அந்த வெளியே இருந்து வர்ற நாலேஜின் அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஊழியக்காரனாகிய எலிசா, அவனுக்கு உள்ள இருந்து ஒரு நாலேஜ் வந்தது. உள்ள இருந்து ஒரு ஊற்று, அதான் ஊற்று. அந்த ஊற்று திறக்கப்பட்டது. ஊற்றை பற்றி படிச்சா ஞாபகம் இருக்குதா? எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஊற்று திறக்கப்படுது பாருங்க. அவனுக்கு திறக்கப்பட்ட போது இவன் வெளியே பார்க்குறான், பயங்கரமான இராணுவம் நிற்குது. ஆனா இவன் உள்ள பார்க்குறான், இவனுக்கு உள்ள இருந்து ஒன்று கிடைக்குது. அந்த இராணுவத்தை காட்டிலும் பலத்த இராணுவம் இந்த மலையை சுற்றி இவனை சுற்றி அக்கினி ரதங்களாக அக்கினி குதிரைகளாக நிற்கிறத இவன் உள்ள இருந்து திறக்கப்பட்டு பார்க்கிறான். இந்த காலை நேரத்தில் உள்ள இருந்து திறக்கப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உள்ள இருந்து திறக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எங்க போகணும்னு போன வாரம் சொன்னேன். உள்ள இருந்து திறக்கணும்னா எங்க போனாதான் திறக்கும்? தேவனுடைய வார்த்தைக்குள்ள போனாதான் உள்ள இருந்து கர்த்தர் அதை என்ன செய்வார்? திறந்து விடுவார். வெளிப்பாடு எதுக்குள்ள இருக்கிறது? வார்த்தைக்குள்ள இருக்கிறது. வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் வார்த்தையோடு நேரத்தை செலவழிங்க. திரும்ப 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 சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், தீர்மானம் எடுங்கள், தீர்மானம் எடுங்கள். வாழ்க்கையில தீர்மானம் எடுத்து இந்த தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை என்ன செய்யுங்க? செலவழிங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஒரு 2 வசனத்தையாவது என்ன செய்யுங்க? வாசிங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்குதுன்னா அந்த 2 வசனத்தை வாசிங்க. மறுபடி வேலை செய்யுங்க. வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் மறுபடியும் எதை வாசிங்க? ஒரு 2 வசனத்தை வாசிங்க. இப்படி உங்க வாஞ்சை, வசனத்தின் மேல இருக்கிற உங்க வாஞ்சையை பார்த்தே ஆண்டவர் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுது, வசனத்துல இருக்குது. எனக்கு ஞாபகம் வருது திடீர்னு, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் எனக்கு வெளிச்சத்தை தந்தது அப்படின்னு இருக்குது. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119, 119ஆம் சங்கீதம் 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்போ இதுல பல விஷயம் இருக்குது, ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். யாரை பேதைன்னு சொல்லுது? வெரி குட். பேதை யாருன்னா இந்த புலனறிவிலேயே வாழ்றவங்க தான் யாரு? பேதை. உலக பிரகாரமான ஞானம் இருக்கலாம், உலக ஞானம் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா வேதத்தின்படி இந்த புலனறிவிலே வாழ்கிறவர்கள் தான் யாரு? பேதைகள். இப்ப பேதைகள் உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் போட்டு பாருங்க. அப்படி உணர்வுள்ளவர்கள் ஆகும் போது அவங்க யாரா மாறுறாங்க? ஞானிகளா மாறுறாங்க. ஆமென்.
ஞானிகளா மாறுறாங்க. அப்ப ஞானிகள் யாரு? அவ்வளவுதாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், என்ன இது விளங்கிடுச்சு உங்களுக்கு? வெளிப்பாட்டு அறிவு உள்ளவர்கள் தான் யாரு? ஞானிகள். அப்போ ஞானிகளா இருக்கணும்னு விரும்புறீங்களா? ஞானம் வேணும்னு விரும்புறீங்களா? அந்த ஞானம் எங்க இருக்குதுன்னா இந்த வெளிப்பாட்டு அறிவுல தான் இருக்குது. இப்ப இந்த வெளிப்பாட்டு அறிவு எப்படி வரும்? அதே வசனம் சொல்லுது. அதே வசனம் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம். பிரசித்தம்னா என்னங்க அர்த்தம்? வெளிச்சம்னு ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வெளிப்பாடு. வெளிச்சம் தந்து அப்படின்னு இருக்குதுல்ல, அதுதான் வெளிப்பாட்டை தந்து. பிரசித்தம்னா என்ன? வெரி சிம்பிள். பிரசித்தம்னா என்ட்ரன்ஸ் ஆஃப் தை வேர்ட். வசனம் உள்ள வர்றது, வசனம் என்ட்ரி கொடுக்கிறது, என்ட்ரன்ஸ் ஆகிறது. ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. The entrance of thy word gives light. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த வசனத்தை எவ்வளவு தூரம் வாஞ்சித்து, எவ்வளவு தூரம் உங்க மைண்ட், உங்களுடைய உணர்வுகள், உங்க சிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த வசனத்துக்கு நேரா திருப்புறீங்களோ, இந்த வசனம் உள்ள போக 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 என்ட்ரன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்னா உள்ள நுழையிறது. வசனம் உள்ள நுழைய 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 நமக்கு எதுதான் உள்ள போய்கிட்டே இருக்குதுன்னா இந்த புலன் அறிவு தானே உள்ள போய்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற நாலேஜ் தானே உள்ள போகுது. அதன் அடிப்படையிலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு வேற வழியும் கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிறோம், விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். இந்த புலன் அறிவு தான் நமக்கு நிறைய திறக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. இதெல்லாம் உண்மை. இதை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த புலன் அறிவை ஜெயிக்கக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இருதயத்தில் என்ட்ரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். The entrance of thy word gives you light. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் இந்த வசனத்தின்படி அந்த வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். You are going to receive the light. லைட்னா என்ன அர்த்தம்? அதுதான் வெளிப்பாடு, அதுதான் ரெவலேஷன், அதுதான் ரெவலேஷன் நாலேஜ். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வெளிச்சம் உண்டாவதாக, அந்த வெளிப்பாட்டு அறிவு உண்டாவதாக. இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, இந்த உள்ளுணர்வுல வெளிப்பாட்டு அறிவு வந்துருச்சுன்னா நமக்கு தப்பான உபதேசத்தை கேட்கும்போது நம்ம அலர்ட் ஆயிடுவோம். ஏன்னா உள்ள இருக்கிற வெளிப்பாடு சொல்லும், நீ கேட்கறது தப்பு. அப்படிதான் வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது. நீங்கள் பெற்ற அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலவற்றையும் என்ன செய்கிறது? போதிக்கிறது. உங்களுக்கு வேற யாரும் போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகமே உங்களுக்கு என்ன செய்யும்? போதிக்கும். அபிஷேகம்னா என்ன? அந்த அபிஷேகம் தானே நமக்கு ரெவலேஷனை கொடுக்குது. அந்த அபிஷேகம் தானே நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்குது. அந்த வெளிப்பாடு உள்ள இருந்தா ராங் டாக்ட்ரின், ராங் டீச்சிங் ஏதாவது நீங்க கேட்கும்போது பேதைகளா கேட்க மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம யார் இல்ல? பேதை இல்ல. நம்ம பேதைகளா இருக்க மாட்டோம். ஆமென். ஏன்னா உள்ள அபிஷேகம் இருக்கிறது, உள்ள வெளிப்பாடு இருக்கிறது. அந்த உள்ளுணர்வுல அந்த வெளிப்பாடு இருந்தா ராங் டாக்ட்ரின், ஃபால்ஸ் டாக்ட்ரின் எங்கேயாவது கேட்டோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். இது தப்பு, இது தவறான வார்த்தை உள்ள இருந்து சொல்லும். எத்தனை முறை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது வழுவி போகும்போது உடனே உள்ள இருந்து சொல்லும், இது தப்பு, தப்பான வார்த்தை, இது தப்பா போகுது. ஏன் தெரியுமா? தப்பான உபதேசத்தை கேட்டீங்கன்னா வாழ்க்கையே தப்பாயிடும்.
அதுக்கு தான் உள்ள இருக்கிறார், மகனே இதை கேட்காத, மகளே இது தப்பு, உணர்த்த ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த உள்ளுணர்வுல அந்த ரெவலேஷன் இருந்தா அது மாத்திரம் இல்ல, தப்பான உபதேசத்தை மாத்திரம் கண்டுபிடிக்க வைக்காது, தப்பான ஆளுகளையும் கண்டுபிடிக்க வைக்கும். ஆமென். யாரோட நம்முடைய அசோசியேஷன் வச்சுக்கிடணும், யாரோட நம்ம வைக்கக்கூடாது என்பதை கூட இந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு என்ன செய்யும், அதைத்தான் நம்ம வாசித்தோம். மறுபடி வாசிங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி, மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி, அல்லது மனுஷனிலுள்ள ஆவிக்குள் இருக்கிற அந்த உள்ளுணர்வே அன்றி, அல்லது மனுஷனிலுள்ள ஆவிக்குள் இருக்கிற உள்ளுணர்வுக்குள் இருக்கிற அந்த வெளிப்பாட்டு அறிவே அன்றி, மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்போ எந்த மனுஷனோட நம்ம அசோசியேஷன், நல்லா கவனிங்க, எல்லா மனுஷர்களையும் நம்ம நேசிக்கணும், எல்லா மனுஷர்களையும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும், அன்பு கூறணும். ஆனால் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நெருக்கம், நம்முடைய அசோசியேஷனை யார்கிட்ட வச்சுக்கிடணும், யார்கிட்ட வைக்க கூடாதுன்னு வெளிப்பாட்டு அறிவை பெற்றவர்களுக்கு கர்த்தர் திட்டமா நடத்துவார். ஆமென். தவறான நபர்களோட நம்ம அருமையானே அசோசியேஷனை வச்சுக்கிட்டோம்னா இட் அஃபெக்ட்ஸ் அவர் ஸ்பிரிட். அது நம்முடைய ஆவியை என்ன செஞ்சிடும், அஃபெக்ட் பண்ணிடும். இதெல்லாம் ஆவியானவர் சிலரோடு பேச விரும்புகிறார், உங்களுடைய நன்மைக்காக பேசுகிறார், உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக பேசுகிறார். நீங்க யாரோட அசோசியேஷன் வச்சிருக்கிறீங்க, யாரோட நெருக்கம் வச்சிருக்கிறீங்கன்றதுல கவனமா இருங்க. வெளிப்பாட்டு அறிவை பெற்றவங்களுக்கு தெரியும், இவங்களோட இந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கிடணும். சபை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. சபை மக்கள் தெரியாம போய் தவறான ஆட்களோட அசோசியேஷன் வச்சு சிலருடைய வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன், சிலருடைய வாழ்க்கையே பாழா போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாதுன்னு ஆவியானவங்களோட பேசுகிறார். அதனாலதான் நீங்க திரும்ப 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 ஜெபம் பண்ணணும், எனக்கு அந்த வெளிப்பாட்டு அறிவை தாரும் ஆண்டவரே, என் மனக்கண்களை பிரகாசமாக்கும், பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். ஏன்னா மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவைகளை வேற எதுவுமே என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. உள்ள 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 சில நேரம் நமக்குள்ள ஒண்ணு சொல்லும், இவரோட பழகாத, உன் தொழிலை இவரோட பார்ட்னர்ஷிப் என்ன செய்யாத, வைக்காத. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி அந்த அந்த உள்ள இருந்து அது ரொம்ப பெருசா பேசாது. எப்பவுமே உள்ள இருந்து அந்த வர்றது ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மைல்டா, ரொம்ப கம்மியா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னை அவர் தடுக்கணும்னு நினைச்சார்னா என் காலை அப்படியே போட்டு கொச்சக்கயிறை போட்டு கட்டி என்னை வீட்டில் படுக்க வை, அதெல்லாம் செய்ய மாட்டார் கர்த்தர். அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் தப்பு செய்யணும்னு போகும்போது கூட கர்த்தர் உங்களை லேசாக உள்ள சொல்லுவார். உங்களுக்கு நல்லா தெரியும், தப்புன்னு தெரியும், உள்ள தெரியும், இது பாவம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிட்டு அதை அந்த உணர்வை மீறி தான் மனுஷன் என்ன செய்யறான், பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யற எல்லாருக்கும் உண்மையா உள்ள அந்த உணர்த்தும், நீ செய்யறது தப்பு, அதை மீறி தானே செய்யறான், அதை மீறி தானே செய்யறான். அதனால முதல்ல கொலை செய்யறவன், ஃபர்ஸ்ட் கொலை செய்யறவன் கைகாலெல்லாம் உதறும், கட 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 கடன்னு ஆடும். 7வது கொலை செய்யும் போது என்னது, அழகா கொலை பண்ணிட்டு நேரா தலப்பா கட்டியில போய் பிரியாணி சாப்பிட்டு
எந்த ஒரு இதுவும் இல்லாம. ஏன்? அந்த உள்ள இருந்து வருகிற அந்த அந்த உணர்த்துதலை அவன் என்ன பண்றான்னா, இது மனசாட்சி. நமக்கு இந்த வெளிப்பாட்டு அறிவு சொல்லும், இது வெறும் கொலை செய்யாதன்னு மட்டும் இல்லைங்க. நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. இந்த ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை, உன்னதமான திட்டங்களுக்கு நேரம் வாழ போற பிள்ளை. இந்த பிள்ளை இந்த உன்னதமான திட்டத்தை வச்சிருக்கிற நேரம் இந்த தவறான நபரோட தன்னுடைய அசோசியேஷனை வச்சுக்கிட்டா இந்த பிள்ளையுடைய உயர்வு என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும்னு உள்ள இருந்த ஆவியானவர் லேசா உணர்த்துவார். வேண்டாம், இந்த ரட்சிக்கப்படாத இந்த நபரோட ரொம்ப என்ன செய்யாத, அசோசியேஷன் வச்சுக்கிடாத, ரொம்ப நெருக்கம் வச்சுக்கிடாத, ஒன்று ரொம்ப பழக்கம் வச்சுக்கிடாத. இதெல்லாம் கர்த்தர் பேசுவார். சிலரோடு இன்னைக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். சிலரோடு நீங்கள் வைத்திருக்கிற நெருக்கங்களை கொஞ்சம் சரிப்படுத்தணும்னு கர்த்தர் பேசுறார். சரிப்படுத்தணும்னு கர்த்தர் பேசுறார். உங்களுக்குள்ள ஏற்கனவே உணர்த்தி இருக்கிறார். இதை நான் சொல்லல, ஏற்கனவே உங்களுக்குள்ள உணர்த்தி இருக்கிறார். அதை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? கன்ஃபார்ம் பண்றார். இதுல ரொம்ப விசேஷமானவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. பெண்கள் தான் ரொம்ப விசேஷமானவங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஆளோட நீங்க என்ன செய்யாதீங்க, பழக்கம் வைக்காதீங்க, இந்த ஆள் சரியில்லை. கேட்கவே மாட்டாங்க. ஆண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. எதை வச்சு சொல்ற, எதை வச்சு சொல்ற, எதை வச்சு சொல்ற அப்படின்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க, சொல்றேன். என்னது? சொல்றேன், அவ்வளவுதான். சொல்றேன்னா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் எதை வச்சுலாம் கேள்வி கிடையாது. ஸோ இந்த நல்ல தெரிந்து கொள்ளுங்கள், வெளிப்பாட்டு அறிவு இருக்கும்போது தவறான உபதேசத்தை மட்டும் நமக்கு அது சொல்றதில்லை, தவறான நபர்களையும் அது நமக்கு என்ன செய்கிறது? காண்பித்து கொடுக்கும். இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னோடு சரியான நண்பர்களை தாரோம். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, நல்ல நண்பர்களை தந்தீரே நன்றி ஐயா. அந்த பாட்டை தெரியும்ல உங்களுக்கு? நல்ல நண்பர்களை தந்தீரே, சரியான நண்பர்களை தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு யாரோடு நட்பு இருக்கிறது, யாரோடு நண்பர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நம்முடைய நட்பு சரியான ஆளோட இருக்கணும். அந்த சரியான ஆளு வெளியே எங்கேயும் தேட வேண்டியதில்லை. எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? அதனாலதான் சபையோடு இருக்கிற, சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளோடு உங்களுடைய ஐக்கியத்தை நல்லா வைத்துக் கொள்ளணும். சரியான நபர்களோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாம செய்யறோம். சோ இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரு 5-10 நிமிஷத்துல ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடி கரெக்டா துல்லியமா சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த உள் உணர்வு, வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவு தான் நீங்க தேவனோட என்ன வைக்க முடியும்? ஐக்கியம் வைக்க முடியும். ஏன்னா அந்த வெளிப்பாட்டு அறிவில் தான் தேவனை பற்றிய வெளிப்பாட்டையே நம்ம என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். ஸோ தேவனை பற்றி அந்த வெளிப்பாட்டு அறிவை பெற பெற பெறதான் நம்முடைய ஐக்கியம் வளரும். இப்போ அந்த ஐக்கியத்தை வளர்க்கறதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? இந்த வெளிப்பாடு கிடைக்குது, நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. பைபிளை படிக்கும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அல்லது பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அல்லது ஜெபம் பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே என்ன செய்யணும்? அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தேவனோடு நீங்க என்ன வைக்கணும்? எப்படி ஐக்கியம் வைக்கிறது? எப்படி ஐக்கியம் வைக்கிறது அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐக்கியம்னுக்கு என்ன வார்த்தை? ஃபெல்லோஷிப். ஒருத்தர் எழுதுறாரு, இந்த ஃபெல்லோஷிப்புக்கு இன்னொரு பேர், இன்னொரு வார்த்தை என்னவா? வர்ஷிப். வர்ஷிப் இஸ் த ஃபெல்லோஷிப். வர்ஷிப்னா என்ன? ஆராதனை. ஃபெல்லோஷிப்புக்கு இன்னொரு வார்த்தையே என்னதானா? வர்ஷிப் தானா? அப்போ ஒரு நபர் வெளிப்பாட்டு அறிவோடு கர்த்தரை ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அல்லது உண்மையாய் தேவனோடு அந்த மனுஷன் என்ன 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 படுறான்னு அர்த்தம்?
விளங்கிருச்சா உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன், ஐக்கியம்னா என்ன? ஐக்கியத்தை இப்ப நல்லா டிஃபைன் பண்ண போறோம். ஐக்கியம்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஐக்கியம் என்பது என்ன? வெளிப்பாட்டு அறிவோடு தேவனை ஆராதிப்பதுதான் ஐக்கியம். மறுபடியும் சொல்றேன், வெளிப்பாட்டு அறிவோடு தேவனை ஆராதிப்பதுதான் ஐக்கியம். worship is the fellowship. தேவன் சொன்னார் பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். they will worship me, they will praise me. அப்போ ஒரு மனிதன் ஆராதிக்கும் போது இல்ல, மறுபடியும் சொல்றேன், சும்மா ஆராதிக்கும் போது இல்ல, அந்த வெளிப்படுத்தல் அறிவோடு கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் இந்த மனிதன் தேவனோடு என்ன செய்கிறான்? ஐக்கியம் கொள்கிறான். ஆமென். இப்படியும் சொல்லலாம், வெளிப்பாட்டு அறிவோடு இந்த வார்த்தையை படிக்கும்போது தேவனோடு ஐக்கியம் கொள்கிறான். வெளிப்பாட்டு அறிவோடு ஜெபிக்கும் பொழுது தேவனோடு என்ன செய்கிறான்? ஐக்கியம் கொள்றான். அப்போ இப்போ நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பைபிள் வாசிப்பெல்லாம் வெறும் ஆராதனையாக ஜெபமாக பைபிள் வாசிப்பா முடியாது. இது எல்லாமே என்ன ஆயிடும்? இட்ஸ் a fellowship with God. இப்போ நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லும்போது கூட அப்படிதான் நினைச்சேன். நவம்பர் மாதம் முழுவதும் ஜெபம் மாதம் இல்லை, நவம்பர் மாதம் முழுவதும் தேவனோடு ஐக்கியப்படுகிற மாதம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வரப்போறது இல்லை, ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போறோம்? தேவனோடு ஐக்கியம் கொள்ள போறோம். எனக்கு நேரம் இல்லை, முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் தொடருவோம். வேதத்தில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு நபர் பைபிளில் தாவீது. ஏன் ஆச்சரியப்பட வைக்கிறான்னா, அவன் புதிய ஏற்பாட்டில் வாழலை, அவன் வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே என்ன மாதிரியான தேவனை பற்றிய வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு வந்ததுனால அவனுக்கு தான் அதிகமான வெளிப்பாடு வந்தது. பழைய ஏற்பாட்டில் அதிகமான வெளிப்பாடு கர்த்தர் யாருக்கு தான் கொடுத்தாரு? தாவீது. அதனால தான் அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்ததுனால தான் அவன் நிறைய ஆராதிச்சிருக்கிறான், நிறைய துதிச்சிருக்கிறான், நிறைய பாடியிருக்கிறான். அவன் ஐக்கியப்பட்டு, அவன் பாட்டு பாடி, அவன் துதிச்சு, அவன் ஆராதிச்சு ஐக்கியப்பட்டது காரணம், அவன் பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் வெளிப்பாட்டை கொட்டி இருக்கிறார், தன்னை குறித்த வெளிப்பாட்டை கொட்டி இருக்கிறார். எனக்கு அந்த சங்கீதம், அதனால தான் சங்கீதத்தை நல்லா படிங்க. வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தை, வெளிப்பாடு நிறைந்த பாட்டு. எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம், அதை வாசிக்கும் போதெல்லாம் இந்த தாவீதை நினைச்சு பிரமிப்பா இருக்கும், ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஏன்னா அவனை பார்த்து பிரமிப்படைஞ்சதுனால தான் நம்மெல்லாம் அவனை பார்த்து பிரமிக்கிறோம். அதுபோலவே நீங்கள் உங்களை பார்த்து பிரமிச்சிங்கன்னா மற்றவர்களும் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? இதுதான் பிரமாணம். அவன் தன்னை பார்த்து பிரமிச்சான். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அவன் என்ன வெளிப்பாடு, கர்த்தரை பற்றி என்ன வெளிப்பாடு, கர்த்தரோட அவன் சொல்றான் இந்த வெளிப்பாடெல்லாம் பெற்றுட்டு கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு பெற்று சொல்றான். 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிரகாரத்தில் இருக்கிற ஒரே நாள், அந்த ஒரு நாள் உங்களோட உங்க சமூகத்தில் உங்களை துதிச்சுக்கிட்டு உங்களை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நாள் இருக்குது பாருங்க. ஆண்டவரே, அந்த ஒரு நாள் தான் எனக்கு மேலானது. 1000 நாள் என் அரண்மனையில் உட்காந்து
எத்தனை எத்தனை பாடல்கள், எத்தனை சங்கீதங்கள், எத்தனை டான்ஸு, எத்தனை மியூசிக்கு, என்னென்ன ஒரு ராஜாவுக்கு என்னெல்லாம் உண்டு, என்ன மேன்மை உண்டு, என்ன இது உண்டு. இந்த 1000 நாளை விட உங்க பிரகார இன்னொரு இடத்துல சொல்றான், உங்க ஆலயத்தின் வாசற்படியில் எங்க பேசாம அங்க அந்த அந்த அங்க வந்து அந்த அந்த இன்னைக்கு தாவீது இருந்தான்னா அவன் பேசாம அங்கதான் உட்காந்துருப்பான் போல இருக்கு. வந்தான்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தான்னா எங்க உட்காந்துக்குருவானா? படியில. படியில உட்காந்தா போதும் ஆண்டவரே, எனக்கு படியில உட்காந்து உங்க அன்பை, உங்க கிருபைய, உங்க தயவை, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அதனாலதான் வெளியே இருந்து வந்த எதுவுமே அவனை அதிகமா என்ன செய்யல, பாதிக்கல. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசித்துட்டு ஜெபம் பண்ணலாம். இந்த அனுபவம் ஆண்டவரே இங்க இருக்கிற எங்க எல்லாருக்கும் உண்டாயிருப்பதாக. வாசிங்க 34 சங்கீதம் பிராக்கெட்ல இருக்கிறத வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், அவனால் என்ன செய்யப்படுகையில், துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். துரத்தி விடப்படுகையில் உண்மையா சொல்லுங்க, உண்மையா மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு பாட்டு வருமா? பாட்டு வருமா? துரத்தி விடுறதுன்னா சும்மா இல்லைங்க, இவனை கொல்ல வர்றான். இவனுக்கு எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் இருக்குதுன்றான். இவனுக்கு வெளியே பயங்கரமா இருக்கு, வெளியே, உள்ள அதை விட பயங்கரமா இருக்கு. ஆமென். வெளியே பயங்கரமா இருக்கு, ஆனா உள்ள அதை விட பயங்கரமா இருக்கு. என்னது பயங்கரமா இருக்கு? வெளிப்பாடு. வெளிப்பாடு. அவன் கர்த்தரை பற்றி என்ன அறிவும், கர்த்தரோடு எவ்வளவு நெருக்கமும், கர்த்தரை பற்றி அவனுக்கு வெளிச்சமும் இருந்திருந்தா, துரத்தி விடப்படும் போது அவன் உடனே ஆரம்பிக்கும் போதே யாரை பற்றி தான் ஆரம்பிக்கிறான்? கர்த்தரை. கர்த்தரை. நான் எக்காலத்திலும் கர்த்தரை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை. கர்த்தரை. அபிமெலேக்கு வர்றான். நம்ம முழுக்க முழுக்க அபிமெலேக்கு தானே யோசிப்போம். நம்ம மனமெல்லாம் யாரைத்தான் யோசிக்கும்? அபிமெலேக்கை யோசிக்கும், அபிமெலேக்கின் ராணுவத்தை யோசிக்கும், அபிமெலேக்கோடு வருகிற சேனைகளை யோசிக்கும், அபிமெலேக்கு கையில் இருக்கிற பட்டயத்தை யோசிக்கும், அபிமெலேக்கு கையில் இருக்கிற வாளை யோசிக்கும். ஆனா இவன் மட்டும் வெளியே இருக்கிறதை யோசிக்கல, வெளியே இருக்கிறத யோசிக்கலங்க, வெளியே இருக்கிற பட்டயத்தை யோசிக்கல, வெளியே இருக்கிற வாளை யோசிக்கல. இந்த ஒரு முதிர்ச்சிக்கு நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஓவர் நைட்ல வர்றதில்ல, ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னே வர்றதில்ல. ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டு அறிவினால் வருகிற ஒரு பாடல் இது. ஒரு வெளிப்பாட்டு அறிவை கர்த்தர் நமக்கு உள்ள வைக்கணும்னு கர்த்தர் ஏங்குகிறார், கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட இடத்துக்கு எல்லாரும் வரணும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்தா, வெளியே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தா, அப்ப நான் சொல்றேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும். இந்த ஸ்தோத்திரம் இல்ல, எல்லாம் சாதகமா இருக்கும் போது இல்ல, இவனுக்கு எல்லாம் பாதகமா இருக்கும் பொழுது இவனுடைய புலன் அறிவு இவனை பாதகமாய் காரியங்களை காண்பிக்கும் போது உள்ள இருக்கிற வெளிப்பாட்டு அறிவு சொல்லுது, உனக்கு எல்லாம் பாதகமா இருந்தாலும் நீ ஆராதிக்கிற கர்த்தர், நீ சேவிக்கிற கர்த்தர், உன்னை அழைத்த கர்த்தர், உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், உன்னை அபிஷேகித்த கர்த்தர், உன்னை ராஜாவாக்கின கர்த்தர், உன்னை வாழ வைத்த கர்த்தர், இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் மகா பெரியவராயிருக்கிறார்.
அதனாலதான் வெளியே அபிமெலேக்கு இவனுக்கு விரோதமா வந்தாலும் வெளியே இருக்கிற அபிமெலேக்க பற்றி இவன் பாடாமல், வெளியே இருக்கிற அபிமெலேக்க பற்றி பேசாம உள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாட்டை பேசுகிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு கீழே அவன் பாட்டுக்கு பாடுறாங்க. கர்த்தரை பற்றி கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும், என்னோட கூட கர்த்தரை என்ன செய்யுங்கள், மகிமைப்படுத்துங்கள். 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு. 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதுல இருந்து தான் வரணும், வர முடியும்? இதெல்லாம் சும்மா வராது. அதான் நான் சொல்ல வரேன். இது இன்னைக்கு நம்ம இதை வாசிக்கும் போது சும்மா வாசிக்கிறோம், சும்மா அப்படியே பைபிள் வாசிக்கணுமேன்னு வாசிக்கிறோம். ஆனா அவன் எழுதும் போது, அவன் சொல்லும் போது ஏதோ எழுதணுமேன்னு எழுதல, அவன் சொல்லணுமேன்னு சொல்லல, அவன் பாடணுமேன்னு பாடல. அவனுக்குள்ளே ஊற்று பொங்கி அந்த வெளிப்பாட்டில் இருந்து பாடுகிறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. அப்புறம் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெளியே ஒருத்தன் இருக்கான் கெட்டவன். யாரு? அபிமெலேக்கு. ஒரு கெட்ட வய இருக்கிறான். அவனை பற்றி ஒரு வார்த்தை இல்லாம உள்ள இருக்கிற கர்த்தரை பற்றி சொல்றான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் அநேக கெட்டவர்கள் உங்களை சுற்றி உங்களை பயமுறுத்தி உங்களை சீரழிக்கணும்னு நினைக்கலாம். இந்த வெளிப்பாட்டோட போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் நல்லவர். நம்ம அதிகமா நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டவங்களை பற்றியே நினைச்சு பழகிட்டோம். இப்ப நீங்க போகும்போது இந்த நல்லவரை நினைச்சுக்கிட்டே போங்க. உள்ள இருக்கிற நல்லவரை நினைச்சுக்கிட்டே போங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை வெளிப்பாட்டு அறிவிலிருந்து பேசுறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த வெளிப்பாட்டு அறிவிலிருந்து கர்த்தரை ஆராதிப்பதுதான் உண்மையான ஐக்கியம், ஃபெலோஷிப். ஐக்கியம்னா என்னன்னு நம்ம தெரியாம, தேவனோட ஐக்கியப்படுறதுனா என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. வெளிப்பாட்டு அறிவோடு கர்த்தரை ஆராதிக்கிறது, தட் இஸ் ரியல் ஃபெலோஷிப். அதான் ஃபெலோஷிப், அதான் ஐக்கியம். ஆமென்.